15 minutes தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எடுத்தோன்னே நம்ம வந்து வார்த்தை கொடுத்து தியானிக்கலாம். அதுவும் 6வது 7வது பேசுகிறவங்க கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரிக்டாக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிடலாம். டைம் இல்லை, டின்னர் டைம். எனவே இந்த வார்த்தை வந்து இட் இஸ் ஃபினிஷ். இந்த வார்த்தையை நான் நம்ம சர்ச்சில் 3rd டைம் பேசுகிறேன். ஃப்யூச்சரில் வாய்ப்பு கிடைச்சாலும் நான் இதே எனக்கு இந்த நம்ம பாஸ்ட்டை வந்து இந்த 6வது வார்த்தை எனக்கு அசைன் பண்ணால் கூட பேசுவதற்கு அவ்வளோ வார்த்தைகள் இருக்குது இல்லையா? ஸோ ஆண்டவர் வந்து சிலுவையில் பேசுகிற 6வது வார்த்தை யோவான் 19:30 இட் இஸ் ஃபினிஷ்ட். அதே அதிகாரத்தில் 28ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்தது. அப்படின்னா தெய்வ சித்தத்தை செய்வதற்காக தானே ஆண்டவர் உலகத்தில் மனுஷனாக வந்தார். அது எல்லாவற்றையும் செய்து முடித்தார், ஒன்று கூட மிச்சம் வைக்கல. அது என்னென்னு நம்ம பார்த்தா நம்ம லைஃப் டைமுக்கு பார்த்தாரு இல்லையா? அவ்வளோ காரியங்களை செய்து முடித்தார். இல்லை ஒரு விஷயங்களை இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கலாம். அது என்னன்னா ஆண்டவர் வந்து சிலுவையில் முடிந்ததுன்னு சொல்லும் போது சில நிகழ்வுகள் நடக்குது. லூக்கா 27 எடுத்து வாசிங்க. லூக்கா 23:45. சூரியன் இருளடைந்து தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இந்த திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்ததற்கும் ஆண்டவர் சிலுவையில் முடிந்தது சொல்வதற்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு, அதை குறித்து தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அது பார்ப்பதுக்கு முன்னால நம்ம ஆதியாகமத்தில் சில வசனங்களை பார்க்க வேண்டியது வரும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா பகலிலே குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி, அப்படின்னா என்னன்னா ஆண்டவர் எந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் சொன்னாரோ அதை அவங்க புசித்தனால் பாவம் இந்த உலகத்துக்கு வந்தனால் அவரோட சந்நிதிக்கு விலகி போகிறாங்க. They hid themselves from the presence of God இல்லையா? ஏன்னா பாவத்தினால, பாவம் செய்தனால. அதே அதிகாரத்தில் 24ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 3:24 படிங்களேன். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஏதேன் தோட்டத்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்க? துரத்தி விட்டுட்டு எதை காவல் வைக்கிறார்? கேருபீன்கள். ஏதேன் தோட்டம்னா என்னன்னா அவர்கள் ஆண்டவரோடு சஞ்சரித்திருந்தாங்க, பிரசன்ஸ்ல இருந்தாங்க. ஆனா பாவம் செய்ததுனால் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே போய் யாரை காவல் வைக்கிறார்? கேருபீன்கள். இந்த கேருபீன்கள் எதுக்குன்றது நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. ஏன் கேருபீன்களை காவல் வைத்தாங்க? அதுக்கப்புறம் ஆண்டோட பிரசன்ஸ்ல மனுஷர்களால் இருக்க முடியல, டைரக்ட் ஆக்சஸ் கிடையாது இல்லையா? ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சின்னதாக ஒரு ஆக்சஸ் தர ஆண்டவர் மீண்டும் மனுஷத்தில் வாசம் பண்ண அவருக்கு ஆசையாக இருக்குது. அது யாத்ராகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாங்க. ஆண்டவர் வந்து மறுபடியும் வாசம் பண்ண வாஞ்சியாக வராது. அதுக்காக மோசைக்கு என்ன கட்டளையிடுறாரு? ஒரு ஆசாரிப்பு கூடாது கட்ட சொல்றாரு. அதில் மகா பரிசுத்த ஸ்தலமும் பரிசுத்த ஸ்தலமும் இந்த இரண்டத்தையும் பிரிக்கிறது எது? அந்த திரைச்சலை. எதை ஆண்டவர் சிலுவையில் முடிந்து சொல்லும் போது திரைச்சலை 2ஆக கிழிந்ததோ அது எதுனா மகா பரிசுத்தம். அந்த மகா பரிசுத்தத்தில் தான் வாசம் பண்ணுவன்றார். ஷெக்கைனா க்ளோரி நம்ம பார்க்குறோம் இல்லையா? இன்னொரு வசனத்தை சொல்லியிருப்பாரு, அந்த கிருபாசனத்துக்கு மேல் இருந்து நான் கற்பிப்பேன் இருக்கும். அதில் அவரோட பிரசன்ஸ் எங்கே இருக்குன்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். அதற்கு எல்லாராலையும் போக முடியாது. ஒரே ஒரு பிரதான ஆசிரியர் வருஷத்தில் ஒரு நாள் டே ஆஃப் கண்டோன்மெண்ட்டில் யாம் கீப்பூர் நாளில் தனக்காக பலியிட்டுக்கணும். மக்களோட பாவத்துக்காக பலியிட்ட பிறகு அவர் வருஷத்தில் ஒரு நாள் போகலாம். அது கூட ஒரு பெல்லோட போவாங்க. ஏன்னா அவர் ஏதாவது பாவம் செய்து மறித்தார்னா அந்த கயிறு கட்டி வெளியே வைப்பாங்க. அவ்வளோ மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சிலுவையில் மறித்ததுனால் அந்த திரைச்சிலையை விலகினால் நம்ம என்ன பண்ணுறாரு? அவருடைய பிரசன்ஸ்குள்ளே கொண்டு வர. ஏன் வந்து நம்ம வந்து போக முடியாது? ஒரே ஒரு ஆள் மட்டும் போனால் நம்ம ஏன் போக முடியாது? எதனால நம்ம அதில் போக முடியாது? ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்களேன். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிவிடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்மளுடைய அக்கிரமம், நம்முடைய பாவம் தான் நம்மளோட ஆண்டவர் வந்து இந்த பிரிவினை உண்டாக்குறது. அது ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. ஏதேன் தோட்டம் எதை குறிக்கும் சொன்ன அவரோட பிரசன்ஸ் இல்லையா? இப்போ ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் போகலாம். ஏன் போக முடியாது நம்மளானா? நாம் செய்த பாவம் நம்ம அக்கிரமம் தான். ஆனால் சிலுவையில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இனி உங்களோட அக்கிரமத்திலையும் உங்களோட பாவங்களையும் நான் நினைக்க மாட்டேன்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணலாம்? அந்த மகா பரிசுத்தலுக்கு நம்ம இப்போ அங்கே இல்லை, பரிசுத்தலில் அவர் கொண்டு வந்து விட்டுருக்காரு. அதை இயேசு கிறிஸ்து தான் செஞ்சாரா? நான் அவர் சிலுவையில் மறுத்ததுனால தான் அது நடந்ததா? இல்லையே, தற்செயலாக கூட நடந்துருக்கலாம்ல. சிலுவையில் மறுத்ததற்கும் திருச்செலி 2ஆக கிழிந்ததுக்கும் என்ன இருக்கு? நீங்கள் வந்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய்
புதிதும் ஜீவனுமாய மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணபடியினால் 20வது வசனம், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கபடியினால். சாதாரணமாக செய்யல, அவருடைய சரீரத்தில் பட்ட வேதனைகள் பாடுகளால கடைசியில் இருக்கும் ஈட்டியில 8 விழாவில் இருக்கும்போது என்ன வரும்? தண்ணீரோடு ரத்தம் வரும். அது எதற்கு அடையாளம்? கடைசி துளி ரத்தமும் வெளியே சிந்தி நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? நம்ம பாவத்தை கழுந்தா இனி அந்த பாவம் அவர் நம்மளை பரிசுத்தமாக பார்க்குறாரு. நம்ம நினைப்பா நம்ம பாவிட்டு, ஆனால் ஆண்டவர் நம்மளை அப்படி பார்க்கல. நம்ம வந்து மகா பரிசுத்தல் பண்ண இனி ஒரு பிரதான ஆசிரியர் தேவையில்லை, உள்ள கொண்டு வந்து விட்டுட்டார் இல்லையா? இதை வந்து தீர்க்க தரிசனமா ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, சகல ஜனங்களே சகல ஜனங்கள் மேலுமுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளை மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மலையின் மேலே தான் வைத்தாரு. ஏசாயா என்ன சொல்றாரு? இந்த முக்காட்டை, அதுதான் வெயில், அதை அகற்றி போடுவான்றாரு. தீர்க்க தரிசனமாகவும் சொல்லியிருக்கு. இதை சிலுவையில் மறித்ததுனால அந்த திரைச்சலை கிழிந்ததுனால நம்ம உள்ள போகலாம். ஆனால் இதுக்கும் நான் முன்னாடி ஆதியாகமத்தில் வந்து கேருபீன்களை காவலுக்கு வைத்தார்ல, பிரசன்ஸ் ஆஃப் காடுக்கு திருப்பி மனுஷன் உள்ள வர முடியாது. ஏதேன் தோட்டத்தில் ஏன் கேருபீன்களை காவல் வைத்தார்? அந்த கேருபீன்கள் எதை குறிக்கும் அப்படின்னா, நமக்கு என்ன தெரியும்? வெயில்லாம் எப்படி நினைச்சிருக்கோம் நம்ம? இந்த வெயில்லாம் வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும் இல்லையா? அது இன்னொரு காஸ்பிளில் வந்து மேலிருந்து கீழாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா மனுஷன் பிரித்தாங்கன்னா கீழிருந்து மேலாக பிரிக்க முடியும். இந்த ஆண்டவர் செய்த செயல்னால மேலிருந்து கீழாக ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் மாதிரி தான் நம்ம வந்து கற்பனை பண்ணியிருப்போம். ஒரு திக்னஸ்ல பிளாங்க் ஸ்க்ரீன். ஆனால் அப்படி இல்லை. 2 நாளாகமும் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்களேன். இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய நூலாலும் திரையையும் அதிலே கேருபீன்களின் உருவாக்கலையும் உண்டு பண்ணினார். முன்னாடி யாருக்கா நம்ம இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்கோமா? அந்த திரைச்சிலையில் என்ன இருந்தது? கேருபீன்களை உண்டு பண்ண சொல்லியிருக்காரு. இது எதற்கு அடையாளம்னா, ஆண்டவர் நடுவில் 2ஆக கிழியும் போது நான் சாதாரண ஒரு திரைச்சிலை கிழியல. எதை ஏதேன் தோட்டத்தில் காவல் வைத்தார்? கேருபீன்களை. அந்த கேருபீன்களை அந்த திரைச்சிலையில் பதிக்க சொல்றார். அந்த இமேஜ் பண்ண சொல்றார். அந்த 2 கேருபீன்களையும் விலக்கி ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம மறுபடியும் ஏதேன் தோட்டத்துக்குள்ள போறாரு. அப்ப எது நமக்கு பாவமா, எது இந்த வாழ்க்கை வந்து பாவமான வாழ்க்கை இருந்ததோ அதை முடிவு கூடாது. அவர் ரத்தம் சிந்தி நம்ம பாவத்தை கழுவினார். அதனால தான் அந்த கேருபீன்களை திரைச்சிலை, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ரிலைஸ் பண்ணிக்க மாட்டோம். திரைச்சிலையில் கேருபீன்கள் இருந்தாங்க. அது வந்து ஆதியாகமத்தில் அதை வைத்தார்களே, அதை சிம்பாலிக்காக சொல்றதுக்காக கேருபீன்களை அகற்றி நம்ம உள்ள மகாபரிசுக்குள்ள போறோம். ஏன்னா நம்முடைய சரீரமே அவருடைய ஆலயமா இருக்கிறது. ஆவியானவர் நமக்கு வாசம் பண்ணுகிறார். இப்போ எப்படி மகா பரிசுக்குள்ள அவர் ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாமும் மேவாலும் ஆண்டவரும் சஞ்சரித்தார்களோ அதை இன்னைக்கு நம்ம செய்யணும் இல்லையா? ஏன்னா அவர் நமக்குள்ள இருக்கார். இதனால தான் யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்களேன். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி போதும். இப்போ மகதலேனா மரியாள் வந்து போகும்போது ஆண்டவர் வந்து யாரா காட்சியளிக்கிறாரா? தோட்டக்காரரை போல. அப்படின்னா அந்த ட்ரெஸ்ல வந்திருக்கிறார். ஒரு போர்ச்சுகல்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் கோட் இருப்பாங்க, ஒரு ராஜானா அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் தோட்டக்காரர்கள் வரோன்னா என்ன சொல்ல வராரு? மறுபடியும் நம்மளை ஏதேன் தோட்டத்துக்குள்ள வெல்கம் பண்றாரு. நான் ரத்தம் சிந்தி, நான் மறித்து, நான் உயிர்த்ததுனால, இதையெல்லாம் முடித்ததுனால இது உங்களுக்கு பிரதான ஆசிரியர் தேவையில்லை, நீ ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்துட்டு. அதனால தான் தோட்டக்காரர் போல வந்து வெல்கம் பண்றாரு அவர். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து ஆண்டவர் கொண்டு வந்து விட்டுட்டார். ஆனால் இன்னைக்கு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த வாழ்க்கையை விட்டுது உலக வாழ்க்கைக்கு திரும்பி போறாங்க இல்லையா? ஏன்னா அதுதான் கவர்ச்சியா இருக்கு, அதுதான் பிடிச்சிருக்கு. யார் போல? லோத்தின் மனைவி போல. லோத்தின் மனைவி என்ன பண்ணாங்க? சோதம் குமார் அடிக்கும்போது எத்தனை பேர் நினைக்கிறீங்க அவன் திரும்பி பார்த்தோன்னா உப்பு தோணுனாங்கன்ட்டு? அப்படிதானே வேதத்தில் இருக்கு. ஆனால் அப்படி கிடையாது. நீங்க உபாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தமது கோபத்திலும் தமது யுத்தத்திலும் சோதோமையும் குமாராவையும் அப்படின்னு நீங்க படிச்சுட்டு அழித்தது எப்படி இருக்குன்னா, கடைசி வார்த்தை பார்த்தீங்கன்னா, கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டது. அதாவது சல்ஃபரும் சால்ட்டும் தான் மேலே வந்து, நம்ம வேற அதிகாரத்தில் படிக்கும்போது சல்ஃபர் மட்டும் நம்ம நினைப்போம். அப்படி இல்லை, மேலிருந்து வந்து விழுந்தது கந்தகமும் உப்பும். அப்போ இந்த லோத்தோட மனைவி வந்து திரும்பி அந்த சோதம் குமாருக்கு போனாங்க. திரும்பி பார்த்ததுனால ஆகல, நம்ம பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். ஆனால் அந்த உலக வாழ்க்கைக்கு நம்ம போகக்கூடாது. போனால் லோத்தோட மனைவிக்கு இருந்தது தான் நமக்கு நேரம் இல்லையா? அவங்க போனதுனால சோதம் குமார் என்னன்னா, அங்கே லாவ் கிடையாது, எப்படி வேணா வாழலாம், சந்தோஷமா வாழலாம். அங்கே போனதுனால கந்தமும் உப்பும் விழுந்ததுனால அவர் உப்பு தூணானாங்க. அந்த மாதிரி சில பேர் ஆண்டவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை கூட வந்து மகா பரிசு ஸ்தலத்தில் அவரோடு எப்பவும் சஞ்சரிக்கிற வாழ்க்கையை கொடுத்தா கூட என்ன பண்ணுறாங்க? லோத்தின் மனைவி போல போகிறாங்க. அது ஒரு தரப்பாகும் மக்கள். ஆனால் இன்னொரு குரூப் என்னன்னா, இட் இஸ் பெரிஷன் சொல்றது, அந்த திரைச்சலை கிழிந்து சொன்ன இல்லையா? சிலருக்கு இன்னும் இந்த திரைச்சலை அப்படியே இருக்கான். பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்களேன்.
மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இதயத்தின் மேல் இருக்கிறது. மோசையின் ஆகமங்கள்ல நியாயப்பிரமாணம் லா, அது யாருன்னா யூதர்கள் இன்னும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. அவங்களும் கிறிஸ்தவத்துக்குள்ளே சில பேர் என்ன பண்றோம்னா இந்த கிருபையை நம்ம வந்து இது வந்து ஈவ் சல்வேஷன் கிஃப்ட், ஆண்டவர் ரத்தம் சிந்தி சிலுவையில் முடித்ததுனால தான் நமக்கு இந்த கிருபை தான். ஆனால் சில பேர் நினைக்கலாம் நான் வந்து ரைச்சஸ், நான் இப்படி தான் இருப்பேன், நான் டைட் கரெக்டாக தரேன், சர்ச்சு கரெக்டாக வரேன், மற்றவங்க பாவம் செய்ய ஆண்டவர் அவங்க தண்டிக்க மாட்டாரு, இப்படி ஒரு தாட்லாம் வரும். அதாவது என்னோட கிரியைகள்னால நான் வந்து சல்வேஷனை வாங்கணும்னு நினைக்கிறது வந்து நியாயப்பிரமாணத்தின் படி நடக்கிறது. அதுதான் மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரையும் அந்த முக்காடு அப்படின்னா வெயில் வந்து அவங்களுக்கு இன்னும் பிரிக்கப்படலை. நம்ம வந்து எப்படின்னா நம்ம என்ன விசுவாசிக்கிறோம், கிருபை நியாயப்பிரமாணம் இல்லை. நான் என்னால் வந்து நான் என்னோட சொந்த முயற்சியில் நான் வரணும்னு நினச்சா இன்னும் திரைச்சிலே கிழியல இல்லை. ஆண்டவர் இது வந்து எனக்கு கொடுத்த சால்வேஷன் கிஃப்ட், அவர் ரத்தம் சேர்ந்து என்ன வந்து மகாபரிசில் கொண்டு விட்டுட்டா நினச்சா நம்ம எப்படி இருக்கணும். இப்போ நான் யார் நீங்கள் எப்படி இருக்கீங்க அந்த இது மாதிரி இருக்கீங்களா, இல்லை உங்களோட சொந்த முயற்சியில் நியாயப்பிரமாணத்தின்படி கிருபையை இது பண்ணாமல் லா பிரகாரம் நானே வந்து என்னோட முயற்சினால உள்ள வருவேன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு திரைச்சல் இன்னும் கிரியப்படவில்லை இல்லையா. நம்ம நான் என்ன விசுவாசினா நம்ம சர்ச்சில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், கிருபை நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம், மகாபரிசுத்த திரைச்சிலைக்கு இந்த சைடு வந்துட்டோம். மகாபரிசுத்தல் தான் ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் நம்ம சஞ்சரித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. நம்ம ஆண்டவர் தான் இருக்கிறோம். அப்போது நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம என்ன மாதிரி விசுவாசம் இருக்கணும், விசுவாசம் அதிகமாக இருக்கணும் இல்லையா. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு எப்பவும் இருக்கார். எந்த காரியத்தையும் நம்ம அதிகப்படியான விசுவாசத்தோடு நம்ம அணுகணும். யார மாதிரி வேதத்தில் வந்து ஆண்டவரை வந்து தன் இருதயத்துக்கு அடுத்தவனை யாரை சொல்றாரு, தாவீதை சொல்றாரு. அவர் வந்து நமக்கு சில பேருக்கு வந்து நம்ம இதை ஏன் வந்து ஆண்டவர் அப்படி என்ன தாவீது பண்ணாருன்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கலாம். ஒருவருக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கும். எனக்கு என்ன தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவருடைய கடைசி காலங்களில் ஆண்டவரோட ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணி சங்கீதம்லாம் எழுதி அதுக்கப்புறம் நடந்த விஷயம் இல்லை. இப்போ ஏர்லி ஸ்டேஜில் பெலிஸ்தர் யுத்தம் நடக்கும் இல்லையா. இப்போ கோலியாத்தை வந்து அவர் எதிர்த்து போவார் இல்லையா. அப்போ வந்துட்டு அவர் அந்த யுத்தத்தை கூட பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு வயசு இல்லை, அவருக்கு ரொம்ப சின்ன பையனாக இருந்தார். அப்போ என்ன பண்ணுறாரு அவர், கோலியாத்தை நான் வந்து இது பண்ணுறேன்னு போகிறாரு. அதில் எடுத்த வாசிங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேற்பற்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அடையிலே போனான். ஆற்றிலிருந்து எத்தனை கூழாங்கலை? 5 கூழாங்கல். எதுக்கு 5 எடுக்கணும்? ஆண்டவர் மேல அவருக்கு ரொம்ப விசுவாசம் நம்பிக்கை இருந்தா கோலியாத்து மட்டும் தானே ஒரு கூழாங்கல் எடுத்துக்கலாங்க. அதை எடுத்து கரெக்டாக கவனையிலிருந்து அடிச்சிருந்தா கோலியாத்து இறந்துருப்பாங்க. ஏன் வந்து 5 எடுக்கணும்? அப்போ ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லையே. அவரை போய் இப்படி ஆண்டவர் இருதயத்துக்கு அடுத்தவங்க சொல்றாரு. அப்படி ஏன்னா அதே 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் நேரில் நான் வந்து 18ஆம் வசனம் வந்து பொறுமை நீ படிச்சு பாருங்க. 18ஆம் வசனத்துலேருந்து 22ஆம் வசனம் வரை நான் 1-2 இது மட்டும் இது கொடுக்குறேன். 18ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அதற்கு பின்பு பெலிஸ்தரோடு திரும்பவும் கொபிலே யுத்தம் நடந்தது. ஊசாத்தனாகிய சீபேக்காய் ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டினான். இன்னொரு ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டினான் இருக்கும். நீங்கள் 19ஆம் வசனம் பாருங்க. பெலிஸ்தரோடு இன்னும் வேறொரு யுத்தம் கொபிலே உண்டான போது யாபியர்குமின் குமாரனாகிய எல்கானா என்னும் பெத்கெமின் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனை விட்டான். கோலியாத்தனோட சகோதரன். அப்போ கடைசி வசனம் 22ஆம் வசனம் பாருங்களேன், படிங்க யாராவது. 22. இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் செவரின் கையினாலும் மடிந்தார்கள். ஒருத்தர் வந்து என்ன சொல்றது, கோலியாத்தோட சகோதரன். கடைசி அந்த வசனம் 22ஆம் வசனம் என்ன சொல்றது, இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். அப்ப 4 பேருமே யாரோட சகோதரர்கள்? கோலியாத்தோட சகோதரர். அப்ப ஏன் 5 கல் இருக்கா தெரியுதா? ஒன்று கோலியாத்துக்கும் மீது இந்த 4ம் அந்த 4 ராட்சதர்கள் அவரோட சகோதரர்களையும் அன்னைக்கே வந்து அவர் இது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு தாவீது. ஆனால் ஆண்டவர் அந்த விசுவாசத்தினால ஆண்டவர் அவர் கையில் அன்னைக்கு அந்த 4 சகோதரரை ஒப்பு கொடுக்கல. ஆனால் அவர் 5 கூழாங்கல் எடுத்தது காரணம் ஒன்று கோலியாத்துக்கும் மீதி 4ம் அவருடைய 4 சகோதரர்கள் அவரும் ராட்சதராக இருந்தார்கள். அதில் படிச்சுங்கன்னா அவன் ஈட்டி படைமரம் அளவு பெரிதாக இருந்தது. கோலியாத்து போலவே இருந்தார்கள் அவரும். அப்போ அந்த விசுவாசம் எவ்வளவு பெரிதாக இருக்கும். ஏன் நாம இப்போ எப்படி ஆண்டவர் நம்மோடு பரிசுத்தாவே நம்மோடு இருக்கிற மகா பரிசுத்தத்தில் நம்ம கொண்டு விட்டுட்டு நம்ம கூட எப்பவும் விசுவாசம் வரும். தாவீது அதை ஃபீல் பண்ண, ஆண்டவர் என்னோட மரண பலத்தாக்கிலும் நடந்தாலும் தேவரே என்ன கூட இருக்கேன்னு சொல்றாரா. அவர் அப்படி நினைச்சதுனால அவருக்கு அந்த விசுவாசம் அதிகப்படியாக வச்சதுனால 5 கூழாங்கல் எடுத்துட்டு போறாரு. 1 கோலியாத்துக்கும் மீது 4 இருக்கும். அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும். நாம உலக வாழ்க்கையை திரும்பி போகக்கூடாது. லோத்தின் மனைவி போல மகா பரிசுத்தத்தில் இருக்கும். அந்த பரிசுத்தை நம்ம காத்துக்கணும். நீங்க பரிசுத்தம் பார்க்க நீங்க என்ன பண்ணணும்? நம்ம வந்துட்டு அந்த இடத்துல ஆளுக்கு வந்து விட்டுட்டாரு,
எல்லாத்துக்கும் முடிவு இட் இஸ் ஃபினிஷ்ன்றாரு. சில பேருக்கு இட் இஸ் நாட் இட் ஃபினிஷ்ட். ஏன்னா அவங்களுக்கு திரைச்சல் இன்னும் இருக்கு, யூதர்களுக்கும் நியாயப்பிரமாணப்படி நடக்கிறதுக்கும். ஆனால் கிருபைக்குள்ள இருக்கு நமக்கு வந்துட்டு நம்ம பரிசுத்தமாக வாழணும். அதான் நம்ம ஒன்றா அந்த விசுவாசம் இருக்கணும். தாவீதுக்கு இருந்த விசுவாசம் போல பரிசுத்தமாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். கடைசியாக இந்த வசனம் சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுவிக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாக்குதல் ஆண்டவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்குறார். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அப்படி இடம் கொடுத்தா நம்ம அவர் ரைச்சியஸாக தான் பார்க்குறாரு. நம்ம எந்த பாவம் செய்தாலும் அதை அவர் இனி அக்கிரமத்தையும் பாவத்தையும் அவர் பார்க்க மாட்டாரு. நம்ம எப்படி பார்க்குறாரு, பரிசுத்தமானதை நம்ம அவர் பார்க்குறாரு. நீங்கள் நினைச்சாலும் ஐயோ நான் பாவி ஆண்டவன் உங்களை அவர் பாவத்தை அவர் மறந்துட்டார், இனி நினைக்க மாட்டேன்டார். நீங்கள் அங்கே இல்லை, வெளியில் இல்லை, மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ளே இருக்கீங்க. பரிசுத்தமாக்குதல் அவர் தான் பண்ணுறாரு. அப்படி பண்ணால் இப்படி நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும் பலன்? கடைசி என்ன முடிக்கிறது வசனம்? நித்திய ஜீவன். பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆண்டவர் சிலுவையில் திரைச்சிலை கிழித்து முடித்து வைத்ததுனால் நமக்கு என்ன கிடைக்கிறது? நித்திய ஜீவன். ஆண்டவர் தமிழ் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.